A. Padmasree from 6th standard. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ. பத்மஸ்ரீ ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழின் பெருமைக்குரிய கவிஞர். அவரது படைப்புகள் பெரும்பாலும் பெண்களின் உரிமைகள், கல்வி, சமூகத்தில் அவர்களின் நிலை போன்றவற்றை வலியுறுத்துகின்றன. பாரதி பெண்களை புதுமை பெண் என வர்ணித்தார், அதாவது புதிய யுகத்தின் பெண். அவரது புதுமை பெண் என்ற கவிதையில் பெண்களை நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு உடையவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்களின் தன்னம்பிக்கையும் அறிவும் சமூக முன்னேற்றத்திற்கு அவசியமானவை என்பதை அவர் வலியுறுத்துகின்றனர். பாரதியின் அவரது புதுமை பெண் என்ற கவிதையில் நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கேட புழுதியில் எறிவதுண்டோ என்று பாரதி ஒரு பெண்ணை வர்ணிக்கின்றார். அதாவது பெண்களை வீணை போல் ஒப்பிட்டு அவர்களின் திறமைகளை புறக்கணிக்க கூடாது என்பதை அவர் வலியுறுத்துகின்றனர். பாஞ்சாலி சபதம் என்ற அவருடைய படைப்பில் பெண்களின் வீரத்தையும் தைரியத்தையும் அவர்களின் விடாமுயற்சியும் காட்டுகிறது. இன்றைய காலத்து பெண்கள் பாரதி கனவு கண்ட புதுமை பெண்களாக கல்வி, தொழில், அரசியல் மற்றும் பல்வேறு துறையில் முன்னேறி சமூக முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றனர். அவர்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துகின்றன. வருங்காலத்தில் பாரதி எதிர்பார்த்த போல் புதுமை பெண்களாக நானும் செயல்படுவேன். நான் மட்டுமில்லை, பெண்களாகிய நீங்களும் தான். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்மையின் பெருமை பற்றி மிகவும் அழகாக கூறியுள்ளார். Thank you so much, Padmasree. M. Dharani from 6th standard.